அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில். அப்பாவோட சொத்தை விற்கிறாங்க, அம்மா போய் பங்கு கேட்குறாங்க. சொல்லாமன்னு தெரியல, இது யாருக்கு பிறந்த குழந்தையோ? அது என்னோட குழந்தையே இல்லை அப்படின்னு சொன்னீங்க, கொடுக்கல. என்ன சொத்துக்காக, வேற ஒண்ணுமே இல்லை. அன்னைக்கு அம்மா அவ்வளோ அழுதாங்க. ஆனா அதையும் வேணாம், அந்த வைராகியம் தான் சார். இந்த மாதிரி வார்த்தைகள் தான். நானே அதையும் முடிச்சுட்டு நானே ஆப்ரேஷன் பண்ணிட்டு அங்கேயே உட்கார வச்சிருக்கேன். கால் பண்ணி சொல்றேன், என்னோட சொந்தம் நெருங்கின சொந்தத்துக்கு சொல்றேன். திரும்ப என்ன வந்து பார்க்கவே இல்லை. அது டிஸ்சார்ஜ் ஆகிற வரைக்கும் ஐடி போய் ஆகணும், தூக்கமே வராது. அப்பவும் அதே தான், படிப்பேன். டெய்லி இன்டர்வியூக்கு எங்கடா கிடைக்கும், என்ன சொல்லிட்டு லீவை போட்டு இன்டர்வியூ போகலாம். முதல் மாச சம்பளத்துல அம்மாவுக்கு என்ன செஞ்சீங்க? அந்த ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி அவ்வளோ ஹாப்பியா என்ஜாய் பண்ற அளவுக்கு நம்ம லைஃப்ல எனக்கு அகரம்னா ஒரு வீடு தான் எங்களுக்கு. நான் வீடுக்கு எப்படி போகணும்னு நினைக்கிறேன், அந்த அளவுக்கு அகரம்க்கு போகணும்னு ரொம்ப ஆசைப்படுவேன். அண்ணா வந்துட்டு எப்படின்னா என்னோட வாழ்க்கையை மாத்தல, என்னோட ஜென்ரேஷனோட வாழ்க்கையே மாத்திருக்காங்க. இந்த 4 வருஷ காலத்துல மற்ற மாணவர்கள் உங்க கூட படித்த சக தோழிகள் சில விஷயங்கள் ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க, ஃப்ரீயாக வெளில போயிட்டு வருவாங்க. அதெல்லாம் உங்களால் பண்ண முடிஞ்சா இல்லை அது பண்ண முடியலையேங்கிற வருத்தம் இருந்துச்சு? வருத்தம்லாம் இல்லை. அப்படி டேஸ் இருக்குன்னா அகரம்க்கு கால் பண்ணி ஒர்க் ஷாப் இருக்கான்னு கேட்பேன். அகரம்லையுமே நான் எப்படி இருப்பேன் அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்க மாட்டேன். என் பேட்சுக்கு நான் ஒரு கோஆர்டினேட்டர் அப்படி இருப்பேன். நான் தான் கோஆர்டினேட் பண்ணுவேன். நான் அண்ணா கிட்ட கேட்பேன், நான் என்னென்ன பண்ணணும், அடுத்து அந்த ஈவெண்ட்டாண்ணா என்னென்ன, யாரெல்லாம் என்னென்ன ஈவெண்ட்னு சொல்லுங்கண்ணா. தேவான் அண்ணா அப்போ இருந்தாங்க அகரமில். என்னென்ன ஈவெண்ட் சொல்லுங்கண்ணா, உங்கள் காலேஜ்லேருந்து கம்மியாக தான் வரும், எப்படி இருந்தாலும் எல்லா ஈவெண்ட்லேயும் நான் ஒரு டீம் வந்து ஒருத்தவங்க ஒரு ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணியே ஆகணும்னு சொல்லி ஒரு தடவை நாங்கள் ஒரு ஆனுவல் டேக்கு எல்லாமே பண்ணோம். என்னோட டீம் எங்களோட காலேஜில் எல்லாரையும் நான் கோஆர்டினேட் பண்ணி பண்ண வச்சேன். இது மாதிரி எனக்கு அகரம்னா ஒரு வீடு தான் எங்களுக்கு, ரொம்ப பிடிக்கும். நமக்கு கொடுத்தவங்க இல்லையா, நான் வீடுக்கு எப்படி போகணும்னு நினைக்கிறேனோ அதளவுக்கு அகரம்க்கு போகணுன்னு ரொம்ப ஆசைப்படுவேன். அங்கே போனால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், நிறைய கற்றுப்பேன். அந்த ஒரு வார்த்தை தான் அது என்னை மேலே ரொம்ப கூட்டு வந்துச்சு, ஒரு படி மேலே. என்ன தெரில, இன்றைக்கும் அந்த வேர்டு என்னை ரொம்ப பூஸ்டப் பண்ணும். மேலே வந்துட்டேன், ஆனால் அந்த வேர்டு ரொம்ப பவர்ஃபுல். அண்ணா சொல்லும்போது அந்த இடத்துல நான் அந்த சுச்சுவேஷனில் நான் இருக்கும்போது அப்புறம் சொல்லுவாங்க, தேடலோட தாகம் ரொம்ப இனிமையானது, நீ தேடு, ஒரு நாள் நீ நல்லா ஆயிடுவ, கஷ்டத்தை சொல்லும் போதெல்லாம். அப்போ அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உண்மையாகவே நான் தேர்ஸ்டியாக இருக்கேன்னா அன்றைக்கி தண்ணி கிடைக்கும் போது நான் எவ்வளோ ஹாப்பியாக இருப்பேன். எனக்கு ஒரு நாள் நடக்கும் இருப்பேன். எந்த ஒர்க் ஷாப்பையும் விட மாட்டேன். எந்த லீடர்ஸ் வந்துட்டு ஜெய்யனா வருவாங்க, காளிராஜன் ஐயா வருவாங்க, நிறைய பேர் வருவாங்க, ஒர்க் ஷாப் கொடுப்பாங்க. ஒரு ஒர்க் ஷாப் மிஸ் பண்ண மாட்டேன், எல்லாத்தையும் அட்டென்ட் பண்ணுவேன். இல்லை, இப்போ நீங்கள் ஊரில் இருக்கும் பொழுது இந்த அழுத்தம், இந்த பொண்ணு போய் படிக்குதுங்கிறது சொந்தக்காரங்க ஒரு மாதிரி பார்ப்பாங்க, இந்த பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் தாண்டி நீங்கள் ஜெயிச்சே ஆகணும், படித்தே ஆகணுங்கிறப்ப ஆங்கிலம் பெரிய பிரச்சனையாக இருக்கும். அந்த சூழல் உங்களை பெரிய நெருக்கடிக்கு உட்படுத்தும். இதை எப்படி கையாண்டிங்க? ஆங்கிலத்தை எப்படி புரிஞ்சுக்கிட்டு வந்து? கஷ்டமாக இருந்தது. அப்போவும் பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் தான் நம்ம மார்க் கம்மியாக இருப்போம். நம்ம ஸ்கூலில் படிக்கும் போதே அதில் தான் நான் 89 90 கூட கிராஸ் பண்ணல. 478 எனக்கு அது ஒன்றில் மட்டும் தான் மார்க்கே போச்சு. கம்மியான மார்க் உங்களுக்கு? அது 89, அதுதான் எனக்கு இருக்கிறதுலே கம்மியான மார்க். அது மற்றதெல்லாம் 90 above 90, இது ஒன்றில் மட்டும் தான் 89. இங்கே வந்து இங்கிலீஷா பார்க்க பயம், படிச்சிருவோம், ஆனால் பார்த்தோன்னே பயம் வந்துருச்சு. அண்ணாங்க தான் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அப்போ எனக்கு ஒரு ஆப் கொடுத்தாங்க, டாக்கிங் யாக்னு சொல்லிட்டு. எல்லாருக்கும் காசு கேட்டினா தான் கிடைக்கும், எனக்கு அகரம் அதை ஃப்ரீயாகவே கொடுத்துச்சு. அதில் நான் லேர்ன் பண்ணுவேன், அண்ணாக்கிட்டையும் கேட்பேன். மென்டார் கொடுத்தாங்க இல்லையா, ஒரு அக்கா எனக்கு, பிரியங்கா, அவங்க வந்து இட்டாலியிலேருந்து எனக்கு மென்டாரிங் பண்ணுவாங்க. அக்கா என்ன பண்ணுவாங்க, இங்கிலீஷ்லேயே தான் சாட் பண்ணணும் எனக்கு அப்படின்லாம் என்னை மென்டாரிங் பண்ணுவாங்க. பேசுகிற அளவுக்கு அந்த டைமில் வர முடியலனாலும் என்னால் படிக்கிற அளவுக்கு அந்த இடத்துல இங்கிலீஷ் கொடுத்துச்சு. அப்படியே அதை இம்ப்ரூவைஸ் பண்ணி நமக்கு தேவையான அளவுக்கான இங்கிலீஷை நான் நல்லா கற்றுக்கிட்டேன். இப்போ நான் ஒரு ஆஃபீஸ்லேயும் சர்வே பண்ணுற அளவுக்கு அதுக்கு பேஸ் வந்து அகரம் தான் கொடுத்துச்சு. இங்கிலீஷ் அந்த இதை ப்ராப்ளம் அவங்க சால்வ் பண்ணிட்டாங்க, படித்தாச்சு. மார்க்கு இதில் வந்து அரியர் வைக்கலன்னா ஆனாலும் கம்மியாக எதுக்கு இருக்கோம்னா, அங்கே நம்ம 90க்கு மேலே எடுத்தோம், இங்கே நம்மளால் வந்து பார்டர் பாஸ் பண்ண முடியுதுண்ணா அப்படிமே அதுக்கும் சொல்லுவாங்க. வந்து எங்களோட இதெல்லாம் வாங்கி பார்ப்பாங்க. என் அம்மாவுக்கு கூட தெரியாது 10, ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு ஸ்கூல் வரைக்கும் தெரியும் 100க்கு இவ்வளோ எடுக்கணும். இதில் எங்கள் அம்மாவுக்கு தெரியாது கேட்டதில்லை. அரியர் இருக்காமான்னு ஒரு வார்த்தை கேட்பாங்க, அவ்வளோதான். அண்ணா அக்காங்க வந்து கேட்பாங்க. அந்த படிப்பு கொடுக்குறாங்கங்கிறத விட என்ன, இன்னைக்கு அங்கே படிச்சிருந்தேன் அப்படின்னா, ஊரில் படிச்சிருந்தேன்னா மேபி எங்களுக்கு படிக்கிற சூழ்நிலை வந்திருந்தாலும் இந்த ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போனா. ஒரு பிளேஸ் சேஞ்சுங்கிறது ஒரு பெரிய நமக்கு ஒரு கற்றுக் கொடுக்கும். அது கற்றுக் கொடுத்ததா இருக்கட்டும், அந்த கல்வியை கொடுத்தாங்க. கல்வியை கொடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த மென்டாரிங் ரொம்ப ப்ராப்பராக, படிப்புக்கு மட்டும் இல்லாமல் ஒரு கம்யூனிகேஷனுக்கு, லைஃப்பில் ப்ராப்ளம் வந்தால் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் எப்படி உனக்கு வரணும்,
ஒரு பொறுமையாக இருக்கணுங்கிறதுக்கெலாம் ஒரு கிளாஸ் எடுத்தாங்க எங்களுக்கு. அது ரொம்ப முக்கியமான கிளாஸ். பொறுமையாக இருக்கிறதுக்குனால அதெல்லாம் ரொம்ப முக்கியமான கிளாஸ். தலைமை பண்புன்னு சொல்லிட்டு ரொம்ப நிறைய கிளாஸ். அங்கேருந்து வரும்போதெல்லாம் இன்னும் ஒரு சந்தனகுமாரி நான் பார்த்துட்டே இருப்பேன். எனக்கு அங்கே பிடிக்கும். அதனாலேயே அடுத்த ஒர்க் ஷாப் எப்போ எல்லோரும் கொரோனாவில் வந்து சும்மா வீட்டில் இருக்கிறாங்க, சாப்பிட்டுட்டு இருக்காங்க, விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்போல்லாம் இருக்கும். அப்போல்லாம் ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு காஃபி போடுறது, இந்த டல்கோனா காஃபி. நாங்கள்லாம் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு இருப்போம். கொரோனாவில் ஃபுல் டே கிளாஸ் இருக்கும். அகரம்லேருந்து கொடுத்துருப்பாங்க எங்களை. அகரம் அப்படியே ஒரு செதுக்குச்சு. அங்கே எங்களை செதுக்குனாங்க உண்மையாகவே. உங்களுக்கு இயல்பாகவே உங்கள் மனநிலை எப்படி இருக்குமா? அல்லது ஏன்னா மற்றவங்க விளையாடுறப்ப, மற்றவங்க கிரிக்கெட் போகிறப்ப, படம் பார்க்குறப்ப நம்ம இப்படி பண்ணுறோமே, அல்லது நம்ம சூழல் காரணமாக தான் இப்படி பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்தில் இருப்பீங்களா? ஆசையே பட மாட்டேன். ஆசையே பட்டதில்லை. அப்போ ட்ரெஸ்ஸே கிடைக்காது நமக்கு. வருஷத்தில் ஒரு ட்ரெஸ் கிடைக்கும். அதுவே எதுக்குன்னு கேட்டிருப்பேன். ஆனால் என் அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, போனஸ் கொடுக்காதீங்க, உங்கள் பொண்ணுக்கு எடுக்கிற அதே ட்ரெஸ்ஸை என் பொண்ணுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வாங்க. அவங்க ஒரு டாக்டரோட பொண்ணாக இருப்பாங்க. அவங்க அதே ரிசம்லன்ஸில் அதை கொஞ்சம் கம்மியான பட்ஜெட்டில் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இல்லைனா சொல்லுங்கள், அடுத்த மாதம் சம்பளம் எனக்கு வேணாம், என் பொண்ணு ஒரு வருஷத்துக்கு ஒரு ட்ரெஸ் தான் வாங்கித்தரேன், அது நல்ல ட்ரெஸ்ஸாக இருக்கணும் அவளுக்கு அப்படிம்பாங்க. அதனால் எனக்கு ஆசை வரலை. எங்கள் அம்மா அதை வாங்கி கொடுத்தாலும் எனக்கு ஆசையே வரல. நம்ம ஒரு கஷ்டத்தை பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஒரு நாள் என்னை வந்துட்டு ஒரு கோவிலுக்கு போகிறோம், நாங்கள் வரி கட்ட மாட்டோம். இப்போ வரி கட்டுறேன் நான். ஆனால் அப்போ வரி கட்ட முடியாது. ஏன்னா அம்மா சொல்லுவாங்க வரி கட்டுமா அப்படின்னா நம்ம கோயிலெலாம் போய் நிற்க முடியும், முளைப்பாரி போட்டாங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நம்ம கட்டல போய் நிற்க ஒரு மாதிரி இருக்கும். எங்கே இருக்குது காசு, நம்ம வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு பார்க்கவா, படிப்புக்கு பார்க்கவா, பாட்டி உடம்பு சிலதுக்கு பார்க்கவா அப்படிம்பாங்க. வரி கட்டதுன்னா கோவில் திருவிழா காசு கேட்பாங்க, அதை சொல்கிறேன். அதுதான் அந்த மாதிரி வரிக்கு கட்ட மாட்டோம். அப்போ அந்த பிரசாதம்லாம் நம்ம கொடுக்க மாட்டாங்க, வரி கட்டினவங்களுக்கு தானே கொடுப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்போ சொல்லுவேன் அம்மா கிட்ட, வேணாமாங்க. இதே மாதிரி சுச்சுவேஷனில் நான் ஒரு நாள் ஒரு கோயிலுக்கு போகணும்னு ஆசைப்பட்றேன். ஊர்லேருந்து வரி கட்டி போகிறாங்க பக்கத்து ஊருக்கு, காரில் இந்த லாரி பிடிச்சி போகிறாங்க. பக்கத்து வீட்டு அத்தை என்னை கூப்பிட்றாங்க, நானும் வரேன் சித்தி வரேன் அத்தைன்ட்டு போகிறேன். அங்கே போய் அம்மாவையும் வற்புறுத்தி கூப்பிட்றேன். அம்மா எங்கேயுமே வர மாட்டாங்க சார், எங்கேயுமே வர மாட்டாங்க. போவோம் பக்கத்து இல்லை சந்தன மாரியம்மன் ஒரு கோவில், அவங்க தான் அவங்களோட ஏதோ எல்லாமே சந்தன மாரியம்மன், அதனால தான் அந்த பேர் உங்களுக்கு. ஆமாம், அந்த கோவிலுக்கு மாதம் எப்படியும் வாரத்தில் ஒரு நாள் கூட போயிடுவோம். அங்கே தான் நாங்கள் போயிட்டு வர்றதுனா, வேறு எங்கேயும் போக மாட்டோம். அப்போ போகிறோம் கோவிலுக்கு, படுத்திருக்கோம், ஒரு கொட்டகை போட்டு படுத்திருக்கோம். ஒருத்தவங்க வராங்க, இப்படி சொல்கிறாங்க, இவங்களே நான் வரியாக கொடுக்குறாங்க, எதுக்கு வந்தாங்க, இங்கேயே இருக்கிறவங்களுக்கு இடம் இல்லை, இன்னும் கொஞ்சம் ஒரு நாள் ரொம்ப கஷ்டமான வார்த்தைகளில் ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரிலாம் நம்மளை பேசுகிறாங்க. படுத்திருக்கோம், தூக்கம் வரல, அடுத்து கிளம்பியும் போக முடியாது. எங்கள் அம்மா என்னை திட்டுறாங்க, வீட்டுக்கு வந்து என்னை அடிக்கவும் செஞ்சாங்க. இனிமேல் ஏதாவது ஆசைப்படுவியா, கோயிலுக்கு போகணுன்னு ஏன் கேட்டேன், போன நாள் நம்மளை 2 பேர் பேசுகிறாங்க பார்த்தியா. அவங்களுக்கு ஒரு வெறுப்பு கோவம், எல்லாம் என்ன தான் அடிக்க முடியும். அம்மா நல்லா அடிப்பாங்க சார், பயங்கரமாக அடிப்பாங்க, படிக்கலைன்னா அடிப்பாங்க, தண்ணி எடுத்து ஊற்றலையா அடி விழுவாங்க. ஒரு புள்ளன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒத்த பொண்ணா நல்லா. இப்போ நம்ம எட்ட சொல்கிறோன்னா ஒரே ஒரு பொண்ணா, அடிக்கணும். 93 எடுத்துகிட்டு வந்தாலும் அடி விடும். ஏன் 7 மார்க் எங்கே போச்சு அப்படின்னு அந்த நேரத்தில் வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பாங்க, கை காலெல்லாம் வலிச்சுட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. 7 மார்க் எதுக்கு நான் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்கேன், நீ என்ன வேலைக்கு போக மாட்டேன்னு வெளுத்தே விட்டுருவாங்க. பயம் இருக்கும் அம்மாவுக்கு, நல்ல பயம் இருக்கும். பாட்டினா பயம் இருக்காது, பாட்டிகிட்ட சொல்லி தான் அம்மா கிட்ட ஒன்று கேட்குற மாதிரி இருக்கும். அப்போ அந்த வரி கட்டுறதுக்கு கட்டலை, நம்மளை வந்து ஒரு இடத்துல படுக்க விடலை, நம்மளை ஒருத்தவங்க போன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தான் என்னோடய வைராகியமாக இருந்தது. ஒருத்தவங்க என்னன்னு கேட்கலையே. எனக்கு ஒரு வயசுக்கு வர்றேன், என்னை வந்து யாரும் அந்தளவுக்கு பண்ணலை ஃபங்க்ஷன், எதையும் எதிர்பார்க்கல. ஆனால் நம்ம உறவினர் இருப்பாங்கள்ல, நமக்கு மாமா அப்படி தாய் மாமா வந்து எதுவும் பண்ணலை எனக்கு. எதனால, என்கிட்ட எதுவும் இல்லை. ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு நினச்சாங்க, இல்லை பொம்பளை பிள்ளை எதுவும் பண்ணல. இவங்க யாருமே இல்லாத இடத்துல எனக்கு கை கொடுத்தது எல்லாமே பார்த்திங்கன்னா வெளியில் இருக்கவங்க. வெளியில் இருக்கவங்களாம் என் கூட நல்லா க்ளோஸாக இருக்காங்கன்னா அதுக்கு ஒரு காரணம், நான் நல்லா படிக்கிறேன். படிப்பு என்ன அது மட்டும்தான் கனெக்ட் பண்ணுச்சு. ஏன்னு தெரியல, தோணும் நான் படிக்கிறனால மட்டும்தான். நல்லா அந்த தெருவில் ஒருத்தவங்க பணக்காரங்கலாம் சொல்லுவாங்க, சந்தனா நல்லா படிக்கும், அதில் போய் கேளும்பாங்க. என்கிட்ட ஒரு தடவை 10th படிக்கிறாங்க, நான் 8th படிக்கிறேன், என்கிட்ட வந்து கேட்குறாங்க இது எப்படின்னு சொல்லிட்டு. அதே 2 கிளாஸ் தாண்டி படிச்சுட்டு இருக்கிறீங்க. ஒரு மேக்ஸ்னா யோசிப்பேன்ல, ஏன்னா நான் பக்கத்தில் இருக்கும்போது நான் இன்னொருத்தர் யோசிச்சு சொல்லியிருப்பேன். அதனால வந்து என்கிட்ட கேட்குறாங்க, அடுத்து இதையும் சொல்லி எப்படி வந்திருக்கோன்னு. அங்கேயே ஆன்சர்லாம் இருக்கும், நான் யோசிச்சு சொல்லிடுவேன். மேக்ஸ் நல்லா போடுவேன். அதே 8th ஸ்டாண்டர்டில் ஒரு பொண்ணுக்கு கிளாஸ் ஆரம்பிச்சிட்டேங்க, இன்னும் புக்கு கொடுக்க கூட இல்லை. அப்போயும் நான் உட்காந்து நானே படிக்க ஆரம்பிச்சிட்டேன். பிடிக்கும், ரொம்ப 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 பிடிக்கும்.
அதை தவிர எதுவும் இல்லை சொல்லலை. விளையாடுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஊர் சுற்றுறதுக்கு ஒன்றும் இல்லை, படிப்பை தாண்டி ஒன்றும் இல்லை. 8th ஸ்டாண்டர்டில் ஒரு எக்ஸாம் இருக்கான், அந்த எக்ஸாம் எழுதுனா உனக்கு எப்பயுமே மாதம் 100 ரூபாயா எனக்கு தெரியல 1000 ரூபாயோ கொடுப்பாங்கங்கிறாங்க. படிக்கிறேன் நைட்டு பகலுமா, ஆனால் நான் பாஸ் பண்ணலை. ஆனால் உட்காந்து நான் எல்லா 8th ஸ்டாண்டர்டில் நான் என்னோட எல்லா வேலைகளையும் தாண்டியும் நான் அதையும் படிக்கிறேன். அதுக்கு எனக்கு எப்படி பண்ண தெரியாது. என் அம்மா வேலைக்கு போயிருக்காங்க, நானாக எடுத்துக்கிட்டு என்னென்ன பேங்க்கு அப்போ பாஸ்புக் இல்லை, என்னென்ன இருந்தால் பாஸ்புக் இருக்கும் வாங்கிக்கிட்டு நானே போய் பேங்க்கில் சல்லான் ஃபில் பண்ணி 8th ஸ்டாண்டர்ட் ஒரு பேங்க் பாஸ்புக்கும் வாங்கிட்டு வந்துட்டேன். விருதுநகருக்கும் தனியாக போகிறேன். எல்லாமே கொஞ்சம் எப்படின்னா தேவைன்னா நான் தான் பண்ணோம், நானே பண்ணிடுவேன் சார். அப்படி தான் பண்ணி ஆகணுங்கிற ஒரு கட்டாயமும் தவிர கட்டாயமும். அதனால் நான் அம்மா ஃபோர்ஸும் பண்ண மாட்டேன். கேட்டால் அம்மா நீ பாருமாங்க, நான் பார்த்துருவேன். மோஸ்ட்லி வேணாமான்ருவேன், நான் பார்த்துக்கிறேம்மா அப்படிம்பேன். இப்போ காலேஜ் முடிச்சிட்டிங்க, அடுத்து எந்த கம்பெனி எப்படி வேலைக்கு போனீங்க, அதுக்கப்புறம் எப்படி இருந்துச்சு? அந்த கேம்பஸில் எனக்கு வேலை கிடைக்கல, கேம்பஸே வரல. அகரம் ஹெல்ப் பண்ணிச்சு, என்னால் வந்து வெயிட் பண்ண முடியல. வீட்டில் அம்மா ஹெல்த்து தான் ரொம்ப எங்களை இது பண்ணிட்டு இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணேன்னா டக்குன்னு இந்த ப்ரொடக்ஷன் வேலை பார்த்துட்டு இருந்தவ திரும்ப காலேஜ் போகணுங்கிற டைமில் அதை விட்டுட்டு திரும்ப காலேஜ் கொரோனா முடியுது, அந்த லாஸ்ட் செம்க்கு மட்டும் வந்து எக்ஸாம் எழுதிட்டு போயிட்டேன். திரும்ப அதுக்கே போய் ஜாயின் பண்ணுறேன், ஒர்க் பண்ணிட்டே இருக்கேன். நம்ம ஐடிக்குள்ளே போகணுன்னா என்ன பண்ணணும், என்னால் வெளில சொல்ல முடியலையே, எனக்கு பிடிக்கல, ஏன்னு தெரியல. ப்ரௌடாக என்னால் சொல்லிக்க முடியல நான் ப்ரொடக்ஷனில் வேலை பார்க்குறேன்னு. அடுத்து என்ன பண்ணுறேன், ஐடி போகலாட்டி நான் ஐடியாவது போகணும், அடுத்து நான் ஐடி போகணும் அப்படின்னு யோசித்தேன். இன்றைக்கி அங்கே வேலை பார்த்துட்ருக்கேன், என் மேனேஜர்கிட்ட சொல்கிறேன் எனக்கு இன்னொரு வேலை கிடச்சிச்சின்னு. அந்த சனி ஞாயிறு லீவு திரும்ப இன்னொரு இடத்துல. என்னோட லைஃப்பில் எங்கேயுமே நான் கேப்பே விட்டுருக்க மாட்டேன். லீவுனா வேலை. ஸ்கூல் படிக்கும் போது இன்றைக்கி பரீட்சை முடியுதா, ஆனுவல் எக்ஸாம் முடியுதா, மறுநாள் காலைல வேலைக்கு ஜாயின் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி தான் என்னோட இங்கேயும் வந்துச்சு. படிச்சுட்டு இருக்கும் போதே ப்ரொடக்ஷனில் வேலை பார்த்துட்ருக்கேன். எனக்கு ஐடி போகணுன்னு நினைக்கிறேன். அப்போயும் ஈவினிங் வந்து ட்ரை பண்ணுவேன், சமைச்சு நாங்களே அங்கே சாப்பிட்ணும், எல்லாம் பண்ணுவேன், வீட்டையும் பார்த்துப்பேன். எனக்கு வேறு சின்ன ஒரு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, சர்ஜரி வரைக்கும் போயிடுச்சு. அந்த சர்ஜரியிலையும் அந்த இடத்துல ப்ரொடக்ஷனில் தான் இருக்கேன். போகிறேன், சர்ஜரி பண்ணும்போது கை தூக்கி விடக்கூட ஆள் இல்லை. ஆனால் அப்போ அக்காவோட பொண்ணு வந்தால் நல்லா ஹெல்ப் பண்ணா. டே டைமில் நைட்டு அம்மாவை தான் உட்கார வச்சுருக்கேன், அம்மாவால் நடக்க முடியாது. கேளுங்க, பெரியம்மாவோட பொண்ணோட பொண்ணு நான் சித்தி அவளுக்கு எனக்கு வந்தா. அங்கே வந்துட்டு என்னென்னா அம்மாவால் கீழே உட்கார முடியாது. இப்போ அம்மாவால் கீழே உட்கார முடியாது. அம்மா மெதுவாக தான் நகர்ந்து நடந்தாங்க. இப்போ நல்லா நடக்க வச்சிட்டேன் சொல்கிறேன். ஆனால் அப்போ வந்துட்டு ஒரு சேரையும் தூக்கி காரில் ஆட்டோவில் வச்சுக்கிட்டோம். பக்கத்தில் தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். நான் நடந்து போயிடுவேன், அம்மாக்காக ஆட்டோ பிடிச்சிட்டோம். அப்புறம்லாம் அம்மாக்காக ஆட்டோ நிறையா. அப்போலாம் ஆட்டோனா பார்த்தா ஆட்டோவில் போக முடியாதான்ற நேரத்துலேருந்து அம்மாவுக்கு முடியாமல் போனனாலே ஆட்டோவில் போக ஆரம்பிச்சாச்சு. அப்போ சேர் எடுத்து பின்னாடி வச்சுட்டு போகிறோம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எங்கே சேர்லாம் இருக்கும், சேரையும் தூக்கி வச்சுட்டே போகிறோம். சேரையும் கொண்டுகிட்டே போயிட்டு எனக்கு ஆப்ரேஷன் நடக்குது, இனிமா கொடுக்கணும். அங்கே நம்ம வாங்கி தர மாட்டாங்க, நம்ம தான் வாங்கணும். அப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சில விஷயங்கள் மட்டும் நமக்கு எழுதி கொடுத்துருவாங்க. நானே முடியாமல் போய் அதை வாங்கிட்டு வரேன், என் கூட யாரும் இல்லை. நானே அதையும் முடிச்சுட்டு நானே ஆப்ரேஷன் பண்ணிட்டு அங்கேயே உட்கார வச்சுருக்கேன். கால் பண்ணி சொல்கிறேன், என்னோட நெருங்கின சொந்தத்துக்கு சொல்கிறேன். சரி ஓகே, அவ்வளோதான் வந்துச்சு. திரும்ப என்னை வந்து பார்க்கவே இல்லை, அது டிஸ்சார்ஜ் ஆகிற வரைக்கும். ரொம்ப நெருங்கின அம்மாவோட பிறந்தவங்க, வேறு யாரும் இல்லை, அம்மாவோட பிறந்தவங்க வந்து பார்க்கல. அதுக்கப்புறமா அந்த பிரச்சனை வேறு, அதே தான் இங்கே வேலை பார்த்துட்ருக்கேன். ஆனால் அப்போ எனக்கு அது வேறு அழுக ஃபஸ்ட்டு எதுக்கு வருது, நான் இந்த பிரச்சனை வந்ததுக்கு அல்ல, இதுக்கு நான் எப்படி என்னை வந்து அம்மாவை பார்க்கணும், இங்கே வேலைக்கு போக முடியாது, இந்த பிரச்சனை வேறு வந்துருச்சேன்னு அழுகிறேன். வலியை தாங்க முடியாமல் அழலை, வீடு சுச்சுவேஷனை நினச்சி மட்டுமே அழுகிறேன். கூட இருக்க பிள்ளைங்களா உட்காந்துட்டு எதுக்கு அழுகிற, சரி பண்ணிக்கலாம், சின்ன விஷயம் தானே, மைனர் தான் அப்படிங்கிறாங்க. என்னால் வந்து வீடு அம்மா இந்த 2 தான் எனக்கு. இன்றைக்கும் நான் காய்ச்சல்னா அம்மாவை யோசிப்பேன் தவிர என்ன யோசிக்க மாட்டேன். அப்படி யோசிக்கிறேன், போயிட்டு அதையும் பண்ணிவிட்டு மறுநாளே வீடு காலி பண்ணுங்கிறாங்க. அந்த வீட்டில் இருந்து இன்னொரு வீட்டுக்கு காலி பண்ணி வரோம். அந்த திங்ஸ்லாம் நானே தூக்கிட்டு வரேன், ஆப்ரேஷன் பண்ணதோட. மேஜர் பெரிய திங்ஸ் மட்டும் யாரும் எடுத்து வச்சுட்டு மேலே வீட்டில் வந்து வச்சோடனே அதை நகட்டி வைக்கிறது செய்கிறது எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அடுத்த 6 நாளில் திரும்ப சென்னை வரேன், திரும்பியும் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். அது இந்த அன்ரிசர்வில் போகிறனால வந்த ப்ராப்ளம் தான், அதுக்கான ஆப்ரேஷன் தான். ஃபுல்லாக அன்ரிசர்வ்டு, நல்லா சாப்பிடல, ஹெல்த்தியாக இல்லை, எல்லாமே சேர்ந்து ஒரு ப்ராப்ளமாக வந்து அதுக்கு ஒரு செலவு பண்ணியாச்சு. புரியுது, நல்லா சாப்பிட்டா தான் உடம்பு பார்க்க முடியும்னு, அதை பண்ண முடியல. அம்மாவுக்கு தான் ரொம்ப அம்மா எப்படி என்ன பார்த்தவங்களோ அடுத்து அம்மாவை குளிக்க வைக்கிறது, அம்மாவை பார்க்குறதுன்னு ஒரு டைமில் நான் அம்மாவை மாற ஆரம்பிக்கும் போது என்னால் அதை இது பண்ணிக்க முடியல. அப்போ எனக்கும் சரியில்லாமல் புரியுது, நீ வந்து தப்பு பண்ணுற, 2 பேருமே சாப்பிட்டாதான் நல்லா இருக்க முடியும்னு. அப்போ தான் ஐடி மாறுறேன். நீ நான் ஐடி மாறுறேன், நீ ஐடி போனால் இன்னும் நிறைய சம்பாதிக்கலாம்
அப்படின்ட்டு நீ ஃபோக்கஸ் பண்ணியே ஆகணும், வெள்ளையும் அகரம் ஏன் உன்னை படிக்க வச்சாங்க, இந்த இது இன்னொருத்தவங்களுக்கு படித்தா எதுக்கு யாருக்கு போயிருக்கோம், கேள்வி. தூக்கம் வராது, தூங்கவே மாட்டேன். ஏன் நீ இந்த படிப்பு படித்ததுக்கு நீ வேலைக்கு போகல, டெய்லி படிப்பேன் எடுத்து உட்காந்து. அட்லீஸ்ட் நீ கவர்மெண்ட் ஜாபாவது போ, உனக்கு கிடைச்ச டிகிரிக்கு நீ ஒன்று பண்ணியிருக்கணும். அகரம் நீ சொல்லணும், அகரமுக்கு நீ அதே ஒர்க் ஷாப் போகிற மாதிரி நீ திரும்ப என்னால் போக முடியல, ஆனால் பார்க்க முடியல, நான் இன்னும் சக்ஸஸ் ஆகலைன்னு என் மனசுக்குள்ளே தோணுது. அப்போ தான் நான் 80ல் ஒரு டெலிகாலிங்கில் மார்க்கெட்டிங்கில் போனேன். டெலிகாலிங்க்கு அடுத்து உள்ளே போயிட்டு போனேன், போய் ஒர்க் பண்ணுறேன். அங்கேயும் பார்த்திங்கன்னா நான் தான் ஒரு பெஸ்ட்டு பர்ஃபார்மர், அவார்ட் கொடுக்குறாங்க. எங்கேயுமே நம்ம அந்த நல்ல ஒரு டிசிப்ளின், அந்த ஒரு விஷயத்தை படிப்பு ஃபஸ்ட்டில் இருக்கணுங்கிறது இருக்கும். கிடைச்ச வாய்ப்புலலாம் பெஸ்ட்டாக பண்ணிடணுங்கிற திடமோடு இருக்கீங்க. அதை நம்ம கூட இருக்கவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. அகரம் நிறையா சொல்லி கொடுத்துச்சு. அம்மா சொல்லி கொடுத்தாங்க, அடுத்து அகரம் தான் சொல்லி கொடுத்துச்சு. அம்மாவுக்கு அடுத்து சொல்லி கொடுத்ததுன்னா அப்பாவா சொந்தக்காரங்களானா அம்மா பாட்டிக்கு அப்புறமா எனக்கு அகரம் தான் சொல்லி கொடுத்துச்சு. மற்றவங்க கூட நம்ம பழகினாலுமே ஸ்கூல் முடிஞ்சால் வீட்டுக்கு வந்துடுவோம். இங்கே தான் நம்ம ஒரு ஹாஸ்டலில் இருந்தோம், நிறைய பேர் கூட பழகணும். அது எனக்கு அகரம் நிறையா சொல்லி கொடுத்துச்சு. அகரம் கல்வி கொடுத்துச்சுங்கிறதுக்காகவே என்னை சுற்றி பின்னாடி இருக்கவங்க என்னை மதித்து என்னை படிக்க வச்சாங்கங்கிறதுக்காகவே நான் அந்த ஐடிக்குள்ளே போகணுன்னு நினச்சேன். நான் ஐடிக்குள்ளே போனேன், வேலை பார்க்க ஆரம்பித்தேன். அங்கேருந்து ஐடி போகிறதுக்காக அப்போ என்கிட்ட மணி இருக்குது, அங்கே இன்சென்டிவ்ஸ் நிறையா வரும், நிறைய கால்ஸ் அட்டன் பண்ணுவேன், நிறையா ஏர்ன் பண்ணுறேன். என் சேலரி 15, நான் 35 கூட வாங்குவேன், இன்சென்டிவ்ஸ் வாங்குவேன். சாப்பாடு அங்கே தேவையே இல்லை, ஃபோனு சாப்பாடு போட்டுருவாங்க. அந்த ஆஃபீஸ் தான் எனக்கு எல்லாரும் உட்காந்துருப்பேன். அப்போ தான் அந்த இன்சென்டிவ் வச்சு ஒரு இன்ஸ்டியூட்டில், ஏன்னா அவருக்கு கேப் ஆகிடுச்சு இல்லையா, 1 இயர் ஆயிடுச்சு ஐடியில் இல்லாமல். கொஞ்சம் எனக்கும் ஜாவா இதெல்லாம் ரீகேப் பண்ணுங்கிறதுக்காக போயிட்டு டெஸ்டிங்க்கு கோர்ஸ் ஜாயின் பண்ணுறேன். 30,000 பே பண்ணேன், நானே பே பண்ணி படிக்க ஆரம்பித்தேன். அப்போல்லாம் அம்மாவை இன்னும் நல்லா நாகர்கோவிலில் அழைச்சிட்டு போகிறேன், ஆந்திராவுக்கு அழைச்சிட்டு போகிறேன். அந்த ஆஃபீஸில் இருக்கும்போது அங்கே ஒரு ஃப்ரெண்டு மூலிமா தெரிஞ்சு ஆந்திராவில் நல்ல மெடிசன் இருக்குது, அம்மாவுக்கு சரியாகும்னு சொல்கிறாங்க. அங்கே அவங்க சொன்னவங்க மூலிமா இந்த வாரத்தில் இவங்கெல்லாம் போகிறாங்க, அவங்க கூட காரில் போங்கன்னு சொல்கிறாங்க. அம்மாவை காரில் அழைச்சிட்டு ஆந்திரா போய் மெடிசன் எடுத்துகிட்டு வந்து இதே மாதிரி 3 சிட்டிங். அம்மா சென்னை வராங்க போகிறாங்க. அம்மாவை அந்த டைம்லேயும் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஆனால் நம்ம வேலையில் இருக்கோம், சமாளிக்க முடியுது. அம்மாவை டிக்கெட் ரிசர்வேஷனில் ஸ்லீப்பரில் போட்டு வர வைப்பேன், போவோம், நல்லா வாங்கி தருவேன். அம்மா நல்லா க்யூர் ஆகுறாங்க சார், பயங்கரமாக க்யூர் ஆகுறாங்க. அம்மா இப்படி இப்படி நடந்தவங்க நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போவும் நான் சில பஸ்ஸில் அவங்கள ரொம்பலாம் ஃபுல் பண்ண தேவையில்ல, நார்மலாக இருந்தாலே ஓரளவுக்கு நான் ஏறிடுவேன், என்னை விட்டுரு அப்படிங்கிறாங்க. நான் அம்மாவை மாற்றிட்டேன், நிறையா மாற்றிட்டேன். இன்றைக்கி சூப்பராக இருக்காங்க அம்மா. அவங்களுக்கு கிடைச்ச சக்ஸஸ்னால் அவங்க படிக்க வச்சு நல்லா இருக்காங்க. அந்த மாதிரி அம்மா என்ன சொல்கிறாங்க? அவங்க ரொம்ப ப்ரௌடாக இருக்காங்க. வீட்டில் உட்காந்துட்டு தெரியல, நான் யாரையும் கம்பேர் பண்ணக்கூடாது, பட்டு எல்லாரையும் விட அவங்க அந்த ஏரியாலையும் சரி ஒரு இதுலேயும் சரி என்கிட்ட நிறையா இல்லை. இன்றைக்கும் நான் வந்து பெரிய அசட்ஸ் வைக்கல, ஏன்னா நான் வந்து 0 அசட்லேருந்து வந்தவன். என்கிட்ட வந்து அப்பாவோட சொத்து இருந்துச்சு சார், அதை சொல்ல வந்துட்டேன். அப்பாவோட சொத்தை விற்கிறாங்க, அம்மா போய் பங்கு கேட்குறாங்க. சொல்லாமன்னு தெரில, இது யாருக்கு பிறந்த குழந்தையோ, இதுக்கு எதுக்கு அப்படிங்கிறாங்க. அதே உறவினர்கள் இன்றைக்கி என்னை பார்த்து சொல்கிறாங்க, என்னோட தம்பியோட பொண்ணு போகிறா, என்னோட தங்கச்சி பொண்ணு அப்படின்லாம் சொல்கிறாங்க. எங்கள் அப்பாவை வச்சு சரி, எங்கள் அப்பாவோட ரிலேட்டிவ் சொல்கிறாங்க, தம்பியோட பொண்ணு, என் மாமாவோட பொண்ணு அப்படின்னு என்னை பார்த்து சொல்கிறாங்க. எங்கள் ஜாடையிலே இருக்காங்கிறாங்க. ஒருத்தவங்க கூப்பிட்டு அப்படியே என்னோட அந்த பேரை சொல்லி இவ்வளோ மாதிரியே இருக்கா அப்படிங்கிறாங்க. அன்றைக்கி எங்கே போச்சு, அது என்னோடய குழந்தையே அப்படின்னு சொன்னீங்க, கொடுக்கல, என்ன சொத்துக்காக, வேறு ஒன்றுமே இல்லை. அன்றைக்கி அம்மா அவ்வளோ அழுதாங்க, தூக்கி. ஆனால் அதே வேணாம், அந்த வைராகியம் தான் சார், இந்த மாதிரி வார்த்தைகள் தான். அது ஒன்றும் இல்லை, நான் ரொம்ப இந்தளவுக்கு தெளிவில்லை சார், 10th கூட படிக்கல. அது அதுக்கு முன்னாடி நடந்தது, 6th 7th நடந்தது. ஒரு 10th நடந்தால் கூட ஓரளவுக்கு தெளிவு இருந்துச்சுல்ல, அந்த தெளிவு இல்லை. அப்போல்லாம் அந்த இந்த ட்ராமாலாம் எங்களை வந்து இந்த அளவுக்கு எங்களை படிக்கணும் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்துச்சு. ஏன்னா எங்ககிட்ட வேறு எதுவும் இல்லையே, சொத்து சேர்க்கறதுக்கு படிப்பு இல்லை, என்ன வேலைக்கு போனாலும் கூலி வேலைக்கு போனாலும் எதுவும் சம்பாதிக்க முடியாது. இந்த காலகட்டங்களில் நடிகர் சூர்யாவை பார்த்தீங்களா, அவர் கூட எதுவும் பேசுனீங்களா, அந்த வாய்ப்பு அமைஞ்சிச்சா? அண்ணா கிட்ட தனிப்பட்ட முறையில் பேசினதில்லை. இப்போ நீ அண்ணா நான் இது அகரம் ஆயுதம் ஷோக்கு போனோம், அப்போ அண்ணாவை பார்த்தோம். ஒரு அந்த அண்ணாவால் வந்துட்டு எல்லாரோடையும் பேச முடியும், ஏன்னா அவங்களுக்கு இருக்கிறது நிறைய தங்கச்சிங்க. அண்ணாவை பார்க்குற வாய்ப்பு கிடச்சிது. அண்ணா கிட்ட அண்ணான்னு பேச முடியல. மேபி இப்போ அண்ணா பார்த்தாங்கன்னா அண்ணாவுக்கு ரொம்ப நன்றி. அண்ணா வந்துட்டு எப்படின்னா ஒரு என்னோட வாழ்க்கையை மாற்றலை, என்னோட ஜென்ரேஷனோட வாழ்க்கையை மாற்றிருக்காங்க. இப்போது
அதே வெள்ளையம்மாவோட பொண்ணு அதே ஊரில் அதே ஒரு 10th முடிச்சுட்டு 12th முடிச்சுட்டு வேலைக்கு போயிருந்தாலோ, ஒரு வீட்டு வேலைக்கு போயிருப்பா, இல்லை யாருக்கோ ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்தப்போ கல்யாணம் பண்ணியிருந்தாலோ, ஒரு கூலி வேலை டெய்லி வேஜஸ்க்கு தான் கொடுக்க முடியும். ஏன்னா நம்மளோட தகுதிங்கிறது இருக்குல்ல. ஒன்று சொத்து பத்து இருக்கவும் நம்மள இது பண்ணுவாங்களானே தெரியாது. அதே லைஃப்பில் என் குழந்தைங்களோட ஜென்ரேஷன் வேணால் நான் ஒரு வேளை அவேராக இருந்து மாறி இருக்குமே தவிர தெரியாது. அப்பயுமே அவங்க அந்த மாதிரி ஒரு படித்தவங்களா இல்லாமல் இருக்கும்போது நிறையா திரும்பியும் நாங்கள் அதே கோத்ரூ பண்ணியிருப்போம்ல, அதே ப்ராப்ளம்குள்ளே இருந்திருப்பேன். ஆனால் இன்றைக்கி நான் படிச்சுட்டேன், நான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட். இனிமேல் என்னோடய ஜென்ரேஷன் ஃபுல்லாக படிக்கும். கஷ்டம் போயிடுச்சு, சாப்பாடுற கஷ்டம் போயிடுச்சு. இன்றைக்கி அம்மா கேட்டால் உடனே உடம்பு இல்லையா நான் என்ன ஆர்டர் போட்டுன்னு கேட்பேன். இங்கேருந்தே ஆர்டர் பண்ணிவிடுவேன். வீட்டுக்கு ஜாமான் வேணுமா சூப்பர் மார்க்கெட்டுக்கு பில்லை எழுதி அனுப்புனேன்னா அந்த அண்ணா வீட்டில் போய் போட்டுருவாங்க. எல்லாம் வீட்டில் வந்துடும். மெடிசனா ஆர்டர் பண்ணால் போயிடும், எல்லாமே வீட்டுக்கு வந்துடும். வீட்டில் பீஸ்ஃபுல்லாக இருக்காங்க. அம்மா வேலைக்கு போகிறதில்ல, இப்போ வேலைக்கு போகிறதில்ல. அவங்களுக்கு பெரிய ரிட்டைர்மெண்ட். போர் அடிக்குதுங்கிறக்காக சும்மா பக்கத்தில் ஏதாவது சும்மா பழி மடிப்பாங்க. சம்டைமில் அவங்களுக்கு தோணுச்சுன்னா. அவங்களுக்கு அந்த வேலை பார்த்து சும்மா போர் அடிக்கும் சார். வீட்டில் யாரும் இல்லை, நானும் அம்மா மட்டும்தான் இப்போ இருக்கோம். பாட்டி இறந்துட்டாங்க. அவங்களும் 3 years ஆயிடுச்சு. 3 years ஆயிடுச்சு, அவங்க இறந்துட்டாங்க. அம்மா மட்டும் இருக்காங்க. இப்போ சென்னை வருவாங்க சார், அடிக்கடி வருவாங்க. என் கூட ஸ்டே பண்ணுவாங்க, இருந்துட்டு போவாங்க. ஸ்லீப்பர் போடுவேன், வருவாங்க. பஸ் ஸ்டாண்டில் போய் பிக் பண்ணிப்பேன், வந்துடுவாங்க. இருந்துட்டு ஒரு 2 வாரம் இருந்துட்டு போவாங்க. இப்போ பெர்மனெண்ட்டாக இங்கே வர மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். மேபி நெக்ஸ்ட் மந்த்லேருந்து பார்த்தாச்சு. ஆல்ரெடி ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் வீட்டில் இருக்கேன். அதில் அடுத்து மூவ் பண்ணுற மாதிரி பிளான் இருக்குது. அவங்க ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்காங்க. அவங்களோட எங்களோட பேசிக் நீட்ஸே இல்லாமல் இருந்த ஃபேமிலி நாங்கள். நான் சொல்ல அந்த அசட் சொன்னேன்ல, சொத்து இல்லை, நம்மக்கிட்ட ஒரு நல்ல நகை கிடையாது. நாங்களாக சேமிச்சோம், அதையும் நாங்களே. ஏன்னா அந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூ, கடவுள் ஏதோ ஒரு சோதனை கொடுப்பாருங்கிற மாதிரி நமக்கு அந்த நகையும் இல்லாமல் போயிடுச்சு. ஒரே ஒருத்தவங்களோட இன்கம், அம்மா இன்கம், அவங்க படுக்கும்போது எதுவுமே இல்லாமல் போகுது. இந்த சுச்சுவேஷனில் இருந்த ஒரு பர்சன் இந்த கல்வி கிடைச்சனால இனிமேல் நான் கண்டிப்பாக அசட் உருவாக்குவேன். இன்றைக்கி பேசிக் நீட்ஸை தாண்டி என்கிட்ட ஒரு சேவிங்ஸ்னு ஒதுக்குற அளவுக்கு அமௌண்ட் இருக்குது. அன்றைக்கி பேசிக் நீட்ஸ்க்கே காசு இல்லை, சாப்பாடு இல்லை, ட்ரெஸ் இல்லை, வீடு இல்லை. இன்றைக்கி நல்ல ஒரு வீட்டில் இருக்கோம். இன்னும் நான் ஓன் ஹவுஸ் வாங்கலை, கண்டிப்பாக வாங்குவேன், என்னால் முடியும். நான் ஒரு ஐடியில் டெஸ்ட் ஆட்டோமேஷன் இன்ஜினியராக இருக்கேன். அந்த காசாகிரான் முடித்ததுக்கப்புறமா ஐடிக்கு அந்த கிளாஸ் போகிறேன், ஈவினிங் போகிறேன், படிப்பேன். அப்போ அந்த ஐடியில் என்னதான் காசாகிரானில் என்னை அந்த இதில் ஒர்க் பண்ணேன், டெலிகாலிங்கில் புகழுவாங்க. இந்த மாதிரி ஒரு காலரே இருக்க முடியாதுன்னு எல்லாருக்கும் என்னோட காலை ரெக்கார்டிங்கை போட்டு காமிப்பாங்க. இந்த மாதிரி தான் பேசணும், குவாலிட்டி 100%ன்னு சொல்லிட்டு மைண்டு ஐடி போயே ஆகணும், தூக்கமே வராது. அப்போவும் அதே தான், படிப்பேன். டெய்லி இன்டர்வியூக்கு எங்கடா கிடைக்கும், என்ன சொல்லிவிட்டு லீவை போட்டு இன்டர்வியூ போகலாம் பிளான் பண்ணி ஐடி வந்தேன். அதே தான், இங்கே முடிக்கிறேன், மறுநாள் இங்கே ஜாயினிங் வரேன். இங்கே ஜாயின் பண்ணேன். இங்கே இப்போ 1-2 years ஆகுது சார். என் கெரியர் கொஞ்சம் லேட் தான் ஐடியில், ஆனால் இப்போ ஐடியில் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இனி என்னோடய க்ரோத் ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே 1.5 yearsல இப்போ டெஸ்ட் ஆட்டோமேஷன் இன்ஜினியர் 1 அப்படிங்கிற ரோல் கொடுத்துருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக இன்னும் நல்லாயிருக்கும் லைஃப். இந்த சூழ்நிலையில் நடிகர் சூர்யா அகரம் அறக்கட்டளை அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அதான் ஒரு ஊரில் இப்படி இருந்த ஒரு பர்சனை இன்றைக்கி கல்விங்கிற ஒரு இதை கொடுத்து அவங்களோட லைஃப்பையே மாற்றிருக்காங்க. அதான் எங்களோட உறுதிமொழியில் இருக்கும், ஒரு ஒளி கொடுத்து எங்களோட வாழ்க்கையை மாற்றிருக்காங்கன்னு சொல்லி ஒரு லைன் இருக்கும். அது மாதிரி தான் வெளிச்சம் தேடி அலைஞ்சவங்களுக்கு இன்றைக்கி ஒரு ஒளியை கொடுத்து அது ஒரு பயங்கரமாக மேசிவாக மாறும் கண்டிப்பாக. நான் இன்றைக்கி அங்கே இப்போ ஒரு சின்ன வாலண்டியரிங் ஒர்க்கில் ஸ்டார்ட் ஆகியிருக்கேன். திரும்ப நான் வாலண்டியரிங் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் போயிட்டு அண்ணாட்ட கேட்பேன். இப்போவும் அந்த தொடர்ச்சியாக நான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இன்றைக்கி அகரமில் என்ன நான் வாலண்டியரிங் ஒர்க்குன்னு கேட்பேன். இதை இன்னும் நிறையா பண்ணுவேன். அண்ணா இப்போ நிறையா சப்போர்ட் கேட்டுட்டு தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. மாதம் 300 ரூபாய், மாதம் 1000 ரூபாய்னு அங்கே நிறையா இப்போ நம்ம பண்ணுற மாதிரி, நீங்கள் எல்லாருமே பண்ணுற மாதிரி இப்போது இருக்குது. அதில் நான் இப்போ சப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கடுத்து நான் நல்லா கண்டிப்பாக ஒரு லெவலுக்கு போய் இன்னும் படிக்க தான் வைப்பேன். யாரையாவது ஒருத்தர் படிக்க வைப்பேன் கண்டிப்பாக. ஒன்று இந்த அகரம் அறக்கட்டையிலே நம்ம ஹெல்ப் பண்ணாலே போதும், அவங்க நல்லா படிக்க வச்சுருவாங்க. இல்லைன்னா கண்டிப்பாக என்னோட எப்போ என்ன இருந்தாலும் அதில் உதவின்ற ஒரு விஷயத்த பண்ணாமல் இருக்கவே கூடாது. படிப்பை கொடுத்துருக்காங்க, இதை நான் கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணணும்னு நினச்சேன், யூட்டிலைஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் நல்லா பண்ணுவேன். அவங்க சின்ன விஷயம்லாம் பண்ணல, பெரிய விஷயம். என் குடும்பம் மட்டும் இல்லை, என் வாழ்க்கை, என்னோடய ஜென்ரேஷன், இது முடிய போகிறது இல்லை சார், என்லெஸ். அதை ஆரம்பித்து வச்சதே அகரம் தான். இல்லைன்னா இது முடிஞ்சிருக்கும். இன்றைக்கி ஆரம்பித்து வச்சுட்டாங்க, இது நீ முடியாது. ஏன்னா அவங்க எனக்கு பெரிய அசட் கொடுத்துட்டாங்க, கல்வி. இது போதும், இனிமேல் வேறு எதுவுமே தேவையில்லை.
என்கிட்ட அசெட் இல்லை, ஆனால் நான் உருவாக்கிடுவேன். ஆனால் எனக்கு அசெட் இல்லைனாலும் படிப்பு இல்லைனா எல்லாம் உருவாக்க முடியாது. நீ எல்லாத்தையும் கிரியேட் பண்ணலாம். இந்த ஒரு எஜுகேஷன் போதும். இன்றைக்கி நான் இங்கே வந்து இவ்வளோ பேசுகிறேன்னா படிப்பு தான், இல்லைன்னா கூப்பிட மாட்டாங்க. இன்னொன்று, வெளியிலையுமே என்னை மதிக்கிறாங்கன்னா, அன்றைக்கி சொன்னேன்ல, என்னை ஒருத்தவங்க அந்த கோவிலில் படுத்திருக்கும் போது இவங்க ஏன் இங்கே வந்தாங்கன்னு சொன்னவங்க என்னை பார்த்து, எப்போ வந்த சந்தனம், எப்படி இருக்க, வரியா, சாப்பிடவா வீட்டுக்கு, மரியாதை உண்மையாக அதிகமாக இருக்குது சார். எல்லாத்தையுமே மாற்றிடுச்சு இந்த படிப்பு தான் சார். இன்ஜினியராக இருக்காளா அப்படின்ட்டு. நல்லா படிக்கும்ல அந்த பொண்ணு, கஷ்டப்படுற வீடாக இருந்தாலும் இப்படி இருக்கா, நம்ம வீட்டு பிள்ளைங்க தான் ஒழுங்காக படிக்க மாட்டேங்குது போல் அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கும். நம்ம அதை படித்தாலுமே சக்ஸஸ் ஆகிட்டோன்னா அது ஒரு பெரிய விஷயம்தான் பார்ப்பாங்க நம்ம உலகத்தில். மதுரைக்கு போக வழி தெரியாத சந்தனகுமாரி அவங்கள இப்போ ஒரு ஐடியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கிற சந்தனகுமாரி எப்படி பார்க்குறாங்க, என்ன சொல்ல விரும்புகிறாங்க? என்னை இன்ஸ்பயராகவே சம்டைம் பார்ப்பாங்க சார். எப்படின்னா, அவங்க பிள்ளைங்களுக்கு அவள் வந்திருக்கா போய் கேளு, என்ன படிக்கணும்னு கேளு, எப்படி படிக்கணும்னு கேளு, நம்மளை நிற்க வச்சு கொஞ்சம் நேரம் பேசுவாங்க, வான்னு கூப்பிடுவாங்க, மரியாதையாக பார்ப்பாங்க. தெரில, அந்த காலத்தில் இன்ஜினியர்னால் ஒரு மரியாதை இருக்கும், இப்போ இல்லைன்னாங்க. எனக்கு அது இருக்குது. ஏன்னா இன்ஜினியராக ஆக முடியாத இடத்துலேருந்து ஒருத்தர் இன்ஜினியர் ஆயிருக்கேன்ல, அதுதான் அங்கே எனக்கு மரியாதை இருக்குது. என் ஊரில் என்னோட அந்த பிரசிடென்ட் மெம்பர் அந்த மாதிரி சொல்லுவாங்க, நாட்டாமை, அவங்க எல்லாருமே இல்லை என்னை ஒரு மரியாதையாக பார்ப்பாங்க. அந்த பொண்ணா இன்றைக்கி வரி கட்டுறேன், என் வீட்டில் வந்து பிரசாதம் கொடுப்பாங்க, என் வரி முதல்ல போய் நிற்கும். அம்மா மந்த்லி ஆனால் 1ஆம் தேதி பணம் அனுப்பிடுவேன், அதில் என்னென்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி அம்மா ஒரு சூப்பராக இருக்காங்க. முதல் மாத சம்பளத்தில் அம்மாவுக்குன்னு என்ன செஞ்சீங்க? இப்படின்னு இல்லை, அம்மா கையில் கொடுத்துட்டேன், எதுவும் நான் செய்யலை. அப்போ என்னன்னா சார், அப்போவுமே நாங்கள் வந்து அந்த சம்பளத்தப்போலாம் கூட கஷ்டம் இருந்தனால அப்போயும் ட்ரெஸ் வாங்கணும்னு யோசிக்கல, சாப்பிடணும்னு யோசிக்கல, அப்படியே போடும் தான் நினச்சோம். இப்போ ஆனால் அது மாறிடுச்சு சார். அந்த ஃபஸ்ட்டு மந்த் சேலரி அவ்வளோ ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுற அளவுக்கு நம்ம லைஃப் இல்லை. ஆனால் அது பெரிய விஷயம். பாட்டி அம்மா 2 பேருமே சந்தோஷப்பட்டாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கிடச்சிச்சு. ஒரு 1000 2000 ஊரில் வாங்கிட்டு இருந்தா அப்பயுமே வந்துட்டு அவங்கள பார்த்துருவான்ல, நீ உன்னை பார்த்துப்ப அப்படின்னு தான் சொன்னாங்க. இனி பிரச்சனை இல்லை. இன்றைக்கும் அம்மாவுக்கு அப்பப்போ அந்த கால்வலி இருக்க தான் செய்யுது, அந்த நீர் இருக்க தான் செய்து, முடக்குவாதம் இருக்குது. சொல்ல மேரேஜ் பற்றி பேசினா கூட, உனக்கு என்ன தோணுதா, இல்லைன்னா இருக்குன்னா நீ இப்போ வேலை பாரு, உன் காலில் நின்ட்டியா, உனக்கு ஓகேவா, அவ்வளோ சப்போர்ட்டிவ் சார் அம்மா. கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, அம்மா ரொம்ப சப்போர்ட்டிவ். அது சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அவங்களால முடியாத இடத்துல கல்வி கொடுத்தது அகரம் மட்டும்தான். அகரம் வந்து படிப்பை கொடுக்காம எனக்கு எல்லாத்தையும் கொடுத்து இங்கே வரைக்கும் வர வச்சதுக்கு காரணம் அது அகரம் தான். ஏன்னா நான் பார்க்குறேன் நிறைய இடத்துல கல்வி கிடைக்குது, ஆனால் அகரம் அதை தாண்டி நம்மளை மென்டாரிங் பண்ணி நம்மளை கூட்டிகிட்டு வரணும்ல சார். கை பிடிச்சி படிக்கலாம், படிச்சுடுன்னு சொல்கிறத விட ஒரு டைமும் பார்த்து யாரும் பண்ணுறது, வீட்லேயே கூட திட்டிட்டு விட்டுருவாங்க. மென்டாரிங் பண்ணணும்னு யாரும் யோசிக்க மாட்டாங்க சார். இவங்க என்ன மென்டாரிங் பண்ணாங்க, என் அண்ணா அக்காங்க இருந்தாங்க, அண்ணா அக்காங்கன்னு சொல்லும் போதே ஒரு மாதிரி இருக்கும். அகரம்னாலே ஒரு மாதிரி எமோஷனாக இருக்கும் சார். எப்படி அம்மா அப்படிங்கிறது ஒரு விஷயமா இருந்ததோ, ஒரு டைமில் அகரமும் அதே மாதிரி இருந்தது. அகரமாக சொன்னால் பேசிகிட்டே இருப்பேன், கூட இருக்கவங்க யாராவது அகரமான்னு கேட்டால் போதும், அகரமா அப்படி இப்படின்னு நான் பேச ஆரம்பிச்சா நிப்பாட்டவே மாட்டேன். அகரம் விருதுநகரான்னு கேட்டால் ஒரு கனெக்ட் வருமோ உங்களுக்கு? அந்த மாதிரி அகரம்னா ஊரு கூட அவ்வளோ வரல சார். அம்மா நம்ம அம்மா அதுக்கடுத்து அகரம் தான் சார். ஏன்னா ஊர் எதுவும் பண்ணல சார், சொந்தக்காரங்க எதுவுமே பண்ணல, யாருமே எதுவுமே பண்ணல. சொந்தக்காரங்க பண்ணல, ஆனால் அறியாதவங்க பண்ணாங்க. ஏரியாவில் இருந்து சொந்தமாக இல்லாதவங்க பண்ணாங்க. அதே மாதிரி அண்ணா பண்ணாங்க. அண்ணா கிட்ட நேரில் சொல்லலை, ஆனால் அண்ணாவுக்கு ரொம்ப நன்றி. அண்ணா பண்ணது ஒரு சின்ன விஷயம் இல்லை, இப்போ சொன்னது தான் பெரிய விஷயம் எனக்காக பண்ணியிருக்காங்க. எனக்கு மட்டும் இல்லை, என் ஒரு குடும்பத்தை மாற்றலை, நிறையா குடும்பம். ஒரு டைம் நான் ஒரு இடத்த மாதிரி கேட்கும்போது ஒரு இடத்துல சொன்னேன், எனக்கு அப்துல் கலாம்னா ரொம்ப பிடிக்கும். அவரோட பர்த்டேல பிறந்தேன்னா அவர் இறந்தப்ப கூட ரொம்ப ஃபீல் பண்ணேன். அச்சோ நம்ம சயின்டிஸ்ட் ஆகிடணும், அவர் ரொம்ப ஆசைப்பட்டார், வல்லரசு ஆகணும்னு ஆசைப்பட்டார், அழுகிற உட்காந்துட்டு வல்லரசு ஆகணும். எனக்கு அவ்வளோ ஒரு பிடிக்கும். என்னமோ நம்ம பர்த்டே ரிசம்பிள் பண்ணிப்பேன், நானாவே ஒரு இது பண்ணிப்பேன், கனெக்ட் பண்ணிப்பேனா. அப்போ நான் சொன்னேன், எனக்கு இப்போ என்ன தோணுதுன்னா, அண்ணா அதுக்கான ஸ்டெப் எடுத்திருக்காங்க. பெரிய வார்த்தையான்னு தெரில, சொல்லாமான்னு தெரில. கல்வின்னு ஒன்று எல்லாருக்கும் இருந்தால் கண்டிப்பாக அந்த நாடு பெருசாக மாறும் சார். நிறைய பேர் கல்வி கிடைக்காம இருக்கோம். நான் இன்னைக்கு ஒரு சந்தனகுமாரி பேசிகிட்டு இருக்கேன். அகரமில் அண்ணா கிட்ட நீங்கள் கேட்குறீங்க பேசினீங்களான்னு, அண்ணா எல்லாட்டையும் பேச முடியாது. அண்ணா கிட்ட எல்லாருக்காகவும் சொல்கிறேன், அண்ணா அந்த ஒரு இது எங்கள் எல்லாரையும் வளர்த்து இந்த நாட்டையும் வளர்க்குற இடத்துல ஒரு ஸ்டெப்பில் இருக்கார். சூப்பரான விஷயம் பண்ணிகிட்ருக்காரு. எங்களுக்கு அந்த கல்வி கிடச்சிருக்கு, எல்லாமே சூப்பராக மாறிடும் எங்களுக்கு. ரொம்ப நன்றி. உங்கள் கதையை கேட்குறப்ப பல உணர்ச்சிகள் இருக்குது. கண்ணீர் விட்டு உடஞ்சி அழுவ முடியுது, உற்சாகமாக கஷ்டப்பட்டு உழைச்சா ஒருத்தவங்க மேலே வர முடியுங்கிற நம்பிக்கையும் தருது.
பல உணர்ச்சிகள் நிறைந்த இந்த வாழ்க்கை இன்னும் அடுத்த கட்டத்து நீங்கள் போகணும், பல வெற்றிகள் உங்களுக்கு சொந்தமாகணும்னு வாழ்த்துறோம். நன்றி. நன்றி. அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.